பசலைக்கீரை ஒரு கட் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் 1/4 கப் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 3 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய், 4-5 பல்லு பூண்டு நறுக்கி சேர்த்துட்டு அது கூடவே நல்லா ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கினதும் இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த பசலைக்கீரை எடுத்து இந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே 2 கலந்து விட்டுட்டு இப்படி மூடி வச்சிடலாம். 1 செகண்ட் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பசலைக்கீரை நல்லா அப்படியே வதங்கியிருக்கும். இது வரைக்கும் வதங்கினாலே போதும், ரொம்பலாம் வேக வைக்க வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுருக்க அந்த துவரம்பருப்பை இது கூட எடுத்து சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரே 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம். சூப்பரான பசலைக்கீரை பருப்பு மசியல் அழகாக ரெடி ஆயிரும். இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.